கரங்களை தட்டி பாஸ்டர் வரவேற்கலாமா? Praise the Lord. Praise the Lord. சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாம்? ஆமென். Amen. Greetings to everyone in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். This is the God of Mercy Church. இது God of Mercy சபையாக இருக்கிறது. And I'm sure many of us who are not here today, you just go and find out why some of them are not there. ஆமென். இங்கு அநேகர் இன்றைக்கு வரவில்லை. எல்லாரும் கர்சல் லீடர்ஸ்கள் மற்றவர்களும் நீங்கள் எதற்காக வரவில்லை என்று விசாரிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். And every one of us are here in the prompting of the Holy Spirit. ஆமென். நாம் இங்கு இருப்பது இப்பொழுது இருப்பவர்கள் எல்லாம் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். You are a chosen generation. நீங்கள் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். And as members of this church you are here this morning. ஆமென். இது God of Mercy சபையினுடைய அங்கத்தினராய் இருப்பதனால் நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள். This is your place. இது உங்களுடைய இடமாய் இருக்கிறது. Lord has planted you here. இந்த இடத்திலே கர்த்தர் உங்களை நாட்டி வைத்திருக்கிறார். And the blessings will fall in this place. ஆமென். இந்த இடத்திலே கண்டிப்பாக கர்த்தருடைய இதோ ஆசீர்வாதங்கள் பொழியும். Hallelujah. Hallelujah. So let's get into the word of God straight away. Leviticus chapter 10 verse 1 and 2. Amen. Somebody could read it. Once again. Leviticus லேவியாகமம் chapter 10 10ஆம் அதிகாரம் verse 1 and 2. 1 2. மீனா சிஸ்டர் முன்னால வாங்க தயவு செஞ்சு. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். Sad, no? வருத்தமான ஒரு காரியம். Let's close our eyes in prayer. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். Loving Heavenly Father, even as I share your word, it is not me. Spirit of the living God, speak to your people. Speak to me. Speak to us. In Jesus name we pray. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, இதோ இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பது நான் அல்ல ஐயா, அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக கர்த்தாவே. என்னோடு கூட பேசுங்க கர்த்தாவே, பேச வைங்க ஐயா. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். மறுபடியும் அது வாசிங்க, அது 2 வசனம் வாசிங்க. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். Nadab and Abihu, both of them were sons of the high priest Aaron. ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுமாய் இருந்தார்கள். And Aaron is the brother of Moses. ஆரோன் மோசேயினுடைய சகோதரனாய் இருந்தார். All top people. அவர்கள் மிகவும் பெரிய ஆட்களாக இருந்தார்கள். Aaron had 2 sons. ஆரோனுக்கு 2 மக்கள் இருந்தார்கள். And when they went into the temple, அவர்கள் இதோ ஆலயத்துக்கு போன பொழுது they brought in strange fire. ஆமென். அங்கு வந்து அந்நிய அக்னியை கொண்டு போனார்கள். What is that strange fire? We do not know. It could be anything. அந்நிய அக்னி என்பது என்ன என்பதை நாம் அறியோம். ஆனால் but when the Lord had commanded certain things, and when there is no discipline in the temple, God is not happy with it. ஆமென். கர்த்தர் நமக்கு சொன்னதை நாம் அதன்படியே செய்யாமல் ஒழுங்கின்மையா இருப்போமானால் அது கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கும். See, in the old covenant, பழைய ஏற்பாட்டிலே, in the synagogue, in the temple, ஆலயத்திலே every day fire has to keep burning. அந்த இடத்துல அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். Every day they have to change that wood, they have to clear that wood, and they have to clear the ashes, and again that fire has to keep on burning.
அந்த இடத்துல எப்பொழுதுமே இதோ விறகுகளை எடுத்து திரும்பமாக புதிய விறகுகளை வைத்து அந்த இடத்துல அக்னியை எப்பொழுதும் எரிய செய்து கொண்டே இருப்பார்கள். And this unending flame, if it has to continue, and that is the reason there were so many priests who were all the time in the temple. ஆமென். அங்கு அது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த அக்கினி. அதனால் தான் அங்கு ஆசாரியர்கள் முழு நாளும் இருந்து கொண்டே இருந்தார்கள். That symbolizes continuous praise in the temple. ஆமென். அது என்ன அர்த்தமா இருக்குது? தொடர்ந்து கர்த்தரை துதிக்கிற காரியங்களாய் இருக்கிறது. And it is continuous for the atonement of the sins of people. ஆமென். இது அது என்னவென்றால் மக்கள் செய்கிற பாவத்திற்கு பரிகாரமாக அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. And at that time, அந்த சமயத்திலே whatever fire he is taken from, where he took this fire we do not know, that strange fire killed both the priests. ஆமென். அந்த ஆரோனுடைய இரண்டு மகன்மார்கள் அந்நிய அக்னியை கொண்டு வந்ததனால் கர்த்தர் அவர்களை இதோ பட்சித்தார், இறந்து போனார்கள். And what happened was, even in the temple of Solomon, again fire came down when he built the temple, and many people died. And the Lord said, enough is enough. Now I have to bring in the fire that is supernatural. ஆமென். இதோ தேவன் ஒவ்வொரு முறை சாலமோன் ஆலயத்தை கட்டின பொழுதும் அதை நல்லவண்ணமாக கட்டினார்கள். ஆனால் இப்பேற்பட்ட காரியங்கள் நடந்ததினாலே அநேகர் இறந்து போய் கொண்டே இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் தேவன் நினைத்தார், இது இப்படியே போய்கொண்டு இருந்தால் சரியாகாது என்று சொல்லி அவர் இதோ இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு அக்னியை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டார். So strange fire should not be in the temple of God. ஆலயத்திலே ஒருபோதும் அந்நிய அக்னி இருக்க கூடாது. There were in the fireplace, in the altar, அந்த ஆல்டர்ல sacrifices were offered. அந்த இடத்திலே இதோ எல்லா பலிகளும் செலுத்திக் கொண்டு இருந்தார்கள். And the coals were taken to another place for putting incense. ஆமென். அந்த இடத்திலே இருக்கிற கனலை எடுத்து தூப வர்க்கங்களை போடுவதற்காக தனியாக பிரித்து எடுப்பார்கள். So when they put that incense there, the smoke would close the whole of that place, and when the priest enters, God is there and the priest is alive just because of that smoke in between. ஆமென். அந்த கனலின் மேல் தூப வர்க்கம் அதிகமாக போடுவார்கள். அந்த இடம் முழுவதும் புகையினால் நிறைந்திருக்கும். தேவன் அங்கு இருப்பார். ஆனால் இதோ இந்த ஆசாரியனுக்கோ காண முடியாது. Because the mercy seat is there, God is there, and the smoke covered the place, and that protected the priest from dying. ஆமென். அந்த இடத்திலே இரக்கத்தின் அந்த மேடை இருந்தது. அந்த ஆசாரியன் சத்து போகாதபடிக்கு கர்த்தர் இரக்கத்தை காண்பித்ததனால் அந்த காரியங்கள் நடக்கிறது. So in the church, இந்த சபையிலும் கூட what is the strange fire? அது என்ன அந்நிய அக்னி? When you come into the church, நீங்கள் இதோ ஆலயத்துக்கு வரும்போது why do we have cleansing prayer? எதற்காக நம்ம சுத்திகரிப்பு செய்கிறோம், ஜெபம் செய்கிறோம்? We don't want any strange fire to be in this place. இந்த இடத்திலே அந்நிய அக்னி இருக்க கூடாது என்று சொல்லி. You may say, how can God be so harsh, killing both the sons? I tell you, when God is a holy God, he is not a partial God, and when we meet him without holiness, it is a strange fire. ஆமென். அப்படி கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கும்போது நாம் அந்நிய அக்னியோடு கூட வரும்போது அவர் பரிசுத்தர், கண்டிப்பாக அவர் பட்சித்து போடுகிறவராக இருக்கிறார். Let's read Leviticus chapter 10 verse 3, third verse. லேவியாகமம் 10:13வது வசனத்தை வாசிக்கலாம். அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசி. அப்பொழுது மோசே அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். ஹல்லேலூயா. ஆரோன் பேசாம இருந்தார். பேசினா அவரும் செத்து விழுந்துட்டு இருப்பார். That was the discipline that God had with the priests in the old covenant. பழைய ஏற்பாட்டிலே இதோ ஆசாரிகள் இப்படியாக ஒழுங்காய் இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். Read that third verse again, please. மூன்றாவது வசனத்தை திரும்பமாக வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால்
சேர்பவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது. அவர் மகிமைப்படுறதுக்கு 2 people had to die. That is a kind of lesson God used to teach them practically. If you do not follow my commandments, you will fall dead. That was the kind of commandment in the old covenant. பழைய ஏற்பாட்டிலே இதோ இப்படி ஒழுங்காக இல்லை என்றால் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்தார். நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் என்னுடைய சந்நிதிக்கு வரும்போது கண்டிப்பாக இப்படியாக பட்சித்து போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையாக சொன்னார். This is in the old covenant, pastor. இது பழைய ஏற்பாடு என்று நீங்கள் சொல்லலாம். In the new covenant what happened? புதிய ஏற்பாட்டிலே என்ன ஆனது? Acts chapter 5, Ananias and Sapphira. அனனியாலும் சஃபேராலும் When they were not true to God, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இல்லாத it பொழுது was their property that they sold, and when they spoke a lie, they fell dead in the prayer hall. இதோ பேதுருவினிடத்தில் தங்களுடைய சொத்துக்களை விற்று கொண்டு வந்து கொடுக்கும்போது இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று சொல்லி அவர்கள் பொய் சொன்னதனால் அவர்கள் அங்கே செத்து விழுந்தார்கள். It is a serious thing if you come with a strange fire into the place of worship. ஆமென். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஆலயத்திலே அந்நிய அக்னியோடு கூட நீங்கள் வந்தீர்களானால் அது மிகவும் உங்களுக்கு ஆபத்தாய் இருக்கும். Hallelujah. Hallelujah. And so we tell you, come prayerfully. That's the reason we have a cleansing prayer where no harm should happen to any one of you when you come into the church. ஆமென். நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது முதலிலே நாம் எதற்காக சுத்திகரிப்பு ஜெபத்தை செய்கிறோம் என்றால் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு நம் கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று ஆராதிப்பதற்காக. Hallelujah. Hallelujah. Let's read 2 Chronicles chapter 7 verse 1. 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் Where Solomon builds the temple, and we'll see what happened here. 1ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 7:1. Okay. Now, when Solomon had made an end of praying, the fire came down from heaven and consumed the burnt offering and the sacrifices, and the glory of the Lord filled the house. Amen. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. Here again the fire comes down. இந்த இடத்திலும் அக்கினி இறங்கி வருகிறது. From where? From heaven the fire came down. இதோ வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. Here this was not a strange fire. Here the Lord is a consuming fire, and when he sees something is not clean in that fire, he is upset about it. But here we see that he consumed the burnt offering and the sacrifice. Amen. இந்த இடத்திலே சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது. அவர்கள் சர்வாங்க தகன பலியை கர்த்தருடைய கட்டளையின்படி விருப்பத்தின்படி ஒழுங்காயும் கிரமமாயும் அங்கு வைத்ததினால் கர்த்தருடைய மகிமை அங்கு இறங்கி வந்து அது பட்சித்தது. அதனால் அந்நிய அக்னியை கொண்டு வந்திருந்தால் கர்த்தர் கண்டிப்பாக அவர்களை தண்டிப்பார். Our God is a consuming fire. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். That is his nature. அது அவருடைய சுபாவமாய் இருக்கிறது. So when he has to come and consume that sacrifice, அந்த தகன பலியை அவர் வந்து அங்கீகரிக்க வேண்டும் என்றால் it has to be according to his taste. அவருடைய கட்டளையின்படி நியமத்தின்படி அந்த காரியங்கள் இருக்க வேண்டும். And then when he is satisfied, அவர் இதோ சந்தோஷப்படும் போது திருப்தி அடையும் போது even when Elijah offered sacrifice on the mountain, on the hill, he had kept it in such a way that the fire will come and consume, it will not be rejected. ஆமென். எலியா அன்றைக்கு இதோ தகன பலியை செலுத்தும் பொழுது எப்படியாக கர்த்தர் சொன்னாரோ அப்படியாக வைத்ததனால் கர்த்தர் அங்கு வந்து அதை பட்சித்தார். Hallelujah. Time went by. காலங்கள் போனது, அநேக காலங்கள் போனது. எத்தனை பேர் இந்த மாதிரி செத்தாங்களோ தெரியல. We do not know how many priests died with this strange fire. இந்த அந்நிய அக்னியினால் எத்தனை ஆசாரியர்கள் மரித்து போனார்கள் என்பதை நாம் அறியோம்.
God was watching everything. கர்த்தர் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். Because there was strange fire, Israel got divided into two. இதோ அந்நிய அக்னி இருந்ததனால் இஸ்ரவேல் ஜனம் இரண்டாக பிரிந்தது. Samaria became one part of Israel, and the other part of Israel is Israel, that is Judah. They got divided and they started fighting among themselves. யூதாவும் சமாரியாவும் இரண்டாக பிளந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இதோ யுத்தம் செய்து கொண்டார்கள். When there is strange fire, அங்க அந்நிய அக்னி வரும்போது there will not be unity. கண்டிப்பாக அந்த இடத்திலே அந்த சமாதானமும் ஐக்கியமும் இருக்காது. And God was watching all these abominations happening in the temple. இதோ ஆலயத்திலே அசுத்தங்கள் நடக்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருந்தார். Finally the time came for Jesus to come down on this earth. கடைசியாக இதோ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வருவதற்கு சமயம் வந்தது. The cloud of fire which was with the Israelites, he came down as man on this earth. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மேகஸ்தம்பமாய் இருந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு மனிதராக பிறந்தார். The fire that spoke to Moses from that burning bush, he came down as man on this earth. மோசேயோடு இதோ அந்த முட்செடியிலே பேசின அதே இயேசப்பா இதோ அவர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். The fire started walking on this earth. இந்த உலகத்திலே அந்த அக்னி இதோ சுற்றி திரிய ஆரம்பித்தது. And after so many miracles that he did on this earth, இந்த உலகத்திலே அவர் சுற்றி திரியும்போது अनेक அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். the time came for him to be crucified. He had to give up his life. He died, he was buried, and on the third day he rose up, and he is seated at the right hand of the Father. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த காரியங்கள் அனைத்தையும் முடித்து அவர் இதோ சிலுவை மரணத்தை சந்தித்து அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பார்சையில் அமர்ந்து அவர் இதோ அந்த பரிசுத்த அக்னியாக நின்றார். Then he sent the Holy Spirit, and the Holy Spirit fire was sent down to all the apostles who gathered in his name. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த மேலறையிலே எத்தனை பேர் 120 பேர் அங்கு காத்திருந்தார்கள். அத்தனை பேர் மேலும் அவருடைய பரிசுத்த அக்னி எல்லார் மேலும் இறங்கினது. Hallelujah. Hallelujah. So no more strange fire, because the fire of the Holy Ghost was sent down, and nobody can distort this holy fire. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் இதோ பரிசுத்த அக்னியாய் இறங்கினார். இதோ வேறு அக்னிக்கு இடமில்லாதபடிக்கு அவர் முற்றிலுமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். Acts chapter 2 verse 1, 2, 3, let's read. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. Hallelujah. So finally God said, no more strange fire in the temple. கர்த்தருடைய ஆலயத்திலே அந்நிய அக்னி இருமேல் இருக்கவே கூடாது. Hallelujah. Hallelujah. So no strange fire in the church also. இந்த சபையிலும் கூட அந்நிய அக்னி இருக்க கூடாது. That same fire that went along with the Israelites in the desert, the same fire is now upon the apostles. ஆமென். வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சென்ற அதே அக்னி இதோ இந்த இடத்திலும் இப்பொழுது அப்போஸ்தலர் மேலும் பொழிந்தது. Hallelujah. Hallelujah. When Jesus walked on this earth, he said, I will send I have come to put fire in this place, and I feel like kindling it right now. Amen. It is in Luke chapter 12:49. Yeah, there. லூக்கா 12:49. I came to send பூமியின் fire. மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென்.
அது வாசிங்க இன்னொரு முறை. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், பூமியின் மேல் அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். இப்பொழுதே பற்றி எரிய வேணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்ட்டு ஏசப்பா சொன்னார். So until he rose up from the dead, until he went back to the Father in heaven, he was not able to he was able, but he in his fullness sent his fire so that there will be no any kind of strange fire in the church. ஆமென். இதோ இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று. ஆனாலும் கர்த்தர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இதோ பரிசுத்த ஆவியானவரே அந்த இடத்திலே அக்கினி போட வைத்து பற்றி எரியும்படியாக செய்தார். And then when the fire came down, the baptism of fire, right, the Holy Ghost fire took place on the day of Pentecost. அந்த பெந்தெகோஸ்த் நாளிலே இதோ அக்கினி ஞானஸ்நானம் அங்கு நிறைவேறப்பட்டது. Church was born that day. அந்த நாள் சபை பிறந்தது. And it continues to grow and grow and grow, and after that even God of Mercy Church also came up in this place. ஆமென். இது அதற்கு பிறகு சபைகள் எல்லா இடத்திலும் துவங்க ஆரம்பித்தது, அது வளர்ந்தது. அப்படியாக கடைசியாக இந்த இடத்திலும் கூட God of Mercy சபை எழும்பினது. So at the appointed time Jesus Christ sent the fire, and today is the appointed time for every one of us for this fire of the Holy Ghost to manifest in every one of us. ஆமென். அந்த நாளிலே கர்த்தர் குறித்திருந்த வேளையிலே அந்த அக்கினி அப்போஸ்தலர் மேல் விழுந்தது. இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த அக்கினியை நீங்களும் கூட பெற்றுக்கொள்ள வேண்டும். The fire is burning, இது அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. but we are not allowing it to function in our lives. நம்மளுடைய வாழ்க்கையிலே அது வேலை செய்வதற்காக நாம் விட்டு கொடுப்பதில்லை. We are not allowing the fire of the Holy Ghost to take control of us. நம்மை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பேற்று ஆட்கொண்டு வழி நடத்துவதற்காக நாம் விட்டு கொடுப்பதில்லை. Hallelujah. Hallelujah. It is not a strange fire, it is you in your selfish ways. You are not allowing the Spirit of God to take control of you. ஆமென். அது பரிசுத்த ஆவியானவருடைய இதோ அந்த அக்னி அந்நிய அக்னி அல்ல, அது கர்த்தருடைய பரிசுத்த அக்னி. அது உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படுவதற்காக தன்னலமாய் இருந்து அதை அடக்கி வைக்கிறீர்கள். அது வெளியே நீங்கள் அனுமதிக்கும் போது அது கண்டிப்பாக பற்றி எரியும். Today I want to tell you that the nature of God is that he is consuming fire. கர்த்தருடைய தேவனுடைய சுபாவம் என்னவென்றால் அது பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறவர். Hebrews chapter 12 எபிரேயர் 12ஆம் அதிகாரம் and verse 29. 29வது வசனம். Our God is a consuming. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. Hallelujah. Our God is a consuming fire. ஆமென். And it also says that he has made you and me ministers with flames of fire. ஆமென். அக்னி ஜுவாலைகளாக. சங்கீதம் 107 4வது வசனம். 104 4வது வசனம். Somebody read. நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். ஆமென். He makes his angels spirits. Angels are spirits. ஆமென். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். He makes his angels spirits. தன்னுடைய தேவ தூதர்களை காற்றுகளாக மாற்றுகிறார். But you and me, ஆனால் நீயும் நானும், he makes us flaming fire. ஆமென். அவர் அக்னி ஜுவாலையாக நம்மை மாற்றுகிறார். ஆமென். ஹalleluya. And you and I, we are his ministers, and you and I, we have the flaming fire in us. ஆமென். அவர் நம்மை தம்முடைய ஊழியக்காரராக மாற்றுகிறார். நமக்கு கண்டிப்பாக அக்னி ஜுவாலை வேண்டியதாய் இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. We partake in his resurrection, and a part of his flame, part of his fire is put in you and me. We are flames of
Jesus Christ. ஆமென். உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கு பெற்று இருக்கிறோம். அவருடைய அக்னியும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் பங்கு பெற்று இருக்கிறோம். அவருடைய ஜுவாலை அக்னி ஜுவாலையாக நாம் சுற்றி திரிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்ம மேல் போட்டு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The nature of God is He is a consuming fire, and that nature has been put in you and me. ஆமென். இதோ தேவனுடைய சுபாவம் இதோ பட்சிக்கிற அக்னி. அவர் அப்படியாக இருக்கும்பொழுது அந்த பட்சிக்கிற அக்னியை உனக்குள்ளாகும் எனக்குள்ளாகும் அவர் வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. When Adam and Eve fell, இது ஆதாமும் ஏவாளும் விழுந்து போன பொழுது this fire went off. அவர்களுடைய அந்த அக்னி விழுந்து போனது. But for you and for me, the second Adam, he gave back that flame of fire so that you also will be in the image and likeness of Jesus Christ. ஆமென். இதோ ஆதாமும் ஏவாளும் இழந்து போன அந்த அக்னியை இயேசு கிறிஸ்துவானவர் வந்த பொழுது உயிர்த்தெழுந்த போது அதை நமக்கு அக்னி ஜுவாலையாக கொடுத்திருக்கிறார். நீயும் நானும் அக்னி ஜுவாலைகளாக எழும்பி பிரகாசிக்க. Hallelujah. First point is our God his nature is consuming fire. முதலாவது அவருடைய சுபாவம் இதோ பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் என்று. Secondly, God has commanded that this fire should not be quenched. It has to be burning all the time. ஆமென். இந்த கர்த்தர் கொடுத்த அந்த அக்னி ஒருபோதும் மங்கி எரியாதபடிக்கு நாம் எப்பொழுதும் அது பற்றி எரிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். That is his desire that his fire always be burning in every one of us. நம் எல்லாருக்குள்ளாகவும் அந்த அக்னி ஜுவாலை பற்றி எரிய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Now, because that strange fire came inside, God had a great plan. He made you and me the temple, and He put that fire in this temple, and no strange fire can affect that flame that is burning in you. ஆமென். அந்த நாட்களிலே அந்நிய அக்னி வந்ததினால் அவர்களை இறந்து செத்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்குள்ளாக வைத்த அக்னி பரிசுத்த அக்னி அது பற்றி எரியும் அக்னியாக இருக்குது. நீயும் நானும் அவருடைய ஆலயமாய் இருப்பதனால் அதிலே நம்ம எப்பொழுதும் பற்றி எரிய வேண்டும். See, this fire cannot be put off. இந்த அக்னி ஒருபோதும் அணைந்து போகாது. It will be burning, அது எரியும். but it is not being put to work in our lives. ஆனால் அதை வேலை செய்யும்படியாக நாம் அதை முன் கொண்டு வருவதில்லை. Hallelujah. This morning after this message, we are going to pray and we're going to make sure that this burning fire is put to use in your life, that you will be a blessing for yourself and to others. ஆமென். இதோ இந்த ஆராதனை இது செய்து முடிந்த பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஜெபிக்க போகிறேன். இதோ கர்த்தர் கொடுத்த எந்த பரிசுத்த அக்னி உங்களுக்குள்ளாக இருந்து பற்றி எரிய வேண்டும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். We'll see that same verse in Hebrews chapter 1 verse 7. He makes his ministers flame of fire. Hebrews 1 and verse 7. 1:7. தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. Hallelujah. So we see even in it's mentioned in the new covenant, the same verse 4 from Psalm 104. We see that the angels are spirit. God does not call the angels his sons, but he calls you and me his sons. Angels are only spirits. Amen. இதோ தேவ தூதர்களை தம்முடைய இதோ குமார்த்திகள் என்று சொல்லாத படிக்கு நம்மை இதோ அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் தேவ தூதர்கள் அவர்கள் ஆவியாக இருக்கிறார்கள். Hallelujah. Amen. He did not create angel children, nothing like that. Children in nothing like that. They had no children. Okay. Amen. Only you and me, he calls us his children. And தேவ தூதர்களை பிள்ளைகள் என்று அவர் அழைக்கவில்லை. உன்னையும் என்னையும் தான் கர்த்தர் பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. They are spirits. they are a kind of a light. Amen. Angels are a kind of light. அவர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள், வெளிச்சத்தை போல இருக்கிறார்கள். But you and I, we are burning flames of fire. We are light as well as fire. Amen. Both put together. And so when the devil sees you, he just cannot stand in front of you. Amen. கர்த்தர் இதோ உங்களுக்குள்ளாக வெளிச்சத்தையும் அக்னியும் சேர்த்து அவர் வைத்திருக்கிறார். ஆனால் சத்ருவான் நம்மை பார்க்கும்போது அவனுக்கு பயம் உண்டாகும். This Lucifer, no? Once upon a time he was also that light. Amen.
அந்த ஆதியில் இருந்த அந்த தூதன், இது லூசிஃபர் என்று அழைக்கப்பட்ட அந்த தூதனும் கூட லைட்டாக, அதாவது வெளிச்சமாக இருந்தான். He was kicked out from heaven. ஆமென். அவனை இது வானத்திலிருந்து அவனை வெளியே தள்ளினார்கள். He lost that light and that fire. ஆமென். அந்த இதோ வெளிச்சமும் அக்னியும் அவன் இழந்து போனான். Agni means he lost that light. He was not a fire. ஆமென். அவன் அக்னியாக இருக்கவில்லை, வெளிச்சமாக இருந்தான். அந்த வெளிச்சம் அவனிலிருந்து போய்விட்டது. This Lucifer, he was in a lower level than so many other. When people say he was very close to God, no, he was not very close to God. அவர் கர்த்தரோடு மிகவும் நெருங்கினவனாக இருக்கவில்லை. Only seraphims and cherubims, they are the closest to God. சேராபீன்கள் தான் மிகவும் கர்த்தரிடத்தில் கிட்டே நெருங்கி இருந்தவர்களாக இருந்தார்கள். Then there's another level of heaven. அடுத்தது வானத்திலே, And maybe this Lucifer was there. அந்த லூசிஃபர் என்று அழைக்கப்பட்ட அந்த தேவதூதனும் அவர்களோடு கூட இருந்தவர்களும். So he was thinking, I should ascend. Why will he say ascend? Because he is in the lower place. I should ascend and be seated on the throne. Because he was not in that same level. அவன் அந்த கர்த்தருடைய அந்த லெவல்ல இருக்காததினால் நான் மேலே ஏறி போய் அந்த சிங்காசனத்திலே அமர்வேன் என்று அவன் ஆசைப்பட்டான். He did not even know God is monitoring his mind, in his heart and mind. ஆமென். அவனுடைய சிந்தனையை அறிந்து கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பதை அவன் அறியாமல் இருந்தான். God sent Michael angel and kicked him out of his place. மைக்கேல் மிகாவேல் தேவதூதனை அனுப்பி அவனை அங்கு வானத்திலிருந்து துரத்தி விட்டார். The devil lost his light. He lost that place that the Lord had given him. And now when he sees that light in you and me, oh, he just cannot bear it. He is jealous about it, but he cannot do anything about it. அந்த தேவதூதனிடத்தில் இருந்த வெளிச்சம் நீங்கி போனது. அவன் சாத்தானாக மாற்றப்பட்டான். பிறகு இதோ அந்த அக்னியை நமக்குள்ளாக வெளிச்சத்தையும் கர்த்தர் வைத்ததினால் அதை காணும்போது அவனுக்கு மிகவும் கோபம் வருகிறது. Hallelujah. Hallelujah. So first thing is, God is a consuming fire. முதலாவது தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். Secondly, we saw that he makes his ministers flames of fire. இரண்டாவது தம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாக மாற்றுகிறவர். And fourthly, now thirdly, because God is a consuming fire, he wants every one of us to be baptized by the fire of the Holy Ghost. மூன்றாவதாக தேவன் அக்னியாய் இருப்பதனால், நமக்கு அந்த அக்னியை கொடுத்திருப்பதனால், இன்னும் கர்த்தர் வந்துட்டு அந்த அக்னியினால் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக நம்மை கட்டளையிடுகிறார். Hallelujah. John the Baptist says, see, greater than me, he will come and he will baptize you with the Holy Spirit. Amen. இதோ யோவான் ஸ்நானகன் சொன்னார், என்னை காட்டிலும் பெரியவர் வரப்போகிறார், அவர் உங்களை இதோ அக்னியினால் ஞானஸ்நானம் கொடுப்பேன் என்று சொன்னார். Matthew chapter 3 மத்தேயு 3ஆம் அதிகாரம் verse 11. 11வது வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் switch tight up. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். Hallelujah. So Jesus Christ wants you and me to be immersed in the Father, because it is through Jesus Christ we have access to the Father in heaven. இதோ பரிசுத்த ஆவியானவர் இதோ அவருடைய பரிசுத்த அக்னியினால் மூழ்கி ஞானஸ்நானம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இதோ கர்த்தருடைய ஆவியாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. You are being washed by the blood of Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் இதோ கழுவப்பட்டு இருக்கிறீர்கள் இரத்தத்தினால். Still we need to be baptized by the Holy Spirit fire, so that you and we will be so very pure. See, holiness is different, purity is different. Okay. பரிசுத்தம் வேறு, சுத்தம் வேறு. Purity. Pure, when every dust particles are all removed, that is pure. Holy means it is there's a difference between holy and
being holy and pure. ஆமென். பரிசுத்தம் என்பது சுத்தம் என்பதும் வித்தியாசம் உண்டு. Okay, how to put this? I don't know in Tamil. Okay, if I say in English, it will be going for a toss. Okay. Praise God. So this powerful presence that purifies us is the fire of the Holy Spirit. ஆமென். The fire of the Holy Spirit is the one that purifies every even slightest of dust in you will be purified. ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய அந்த அக்னி தான் ஒரு சிறு கரையாக இருந்தாலும் அவர் சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். And he wants you to be baptized by the fire of the Holy Ghost. அவர் நம்மை பரிசுத்த அக்னியினால் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Because whatever you do, every work that you produce should be born of this tried fire. ஆமென். நீங்கள் கர்த்தருக்கு ஏதோ செய்தாலும் வெளிப்படுத்தினாலும் அது கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று. Hallelujah. Hallelujah. This is the fire that the devil does not even like to stand in front of. ஆமென். இந்த பரிசுத்த அக்னி உங்களுக்குள்ளாக இருக்கும்போது சத்ருவான உங்களுக்கு முன்னாக நிற்க முடியாது. Hallelujah. Hallelujah. So all of us, we need to be baptized in the fire of the Holy Ghost. Baptism in the fire of the Holy Ghost doesn't mean only speaking in tongues. ஆமென். இதோ ஆவியினாலே ஞானஸ்நானம் எடுப்பது, அக்னியினாலே ஞானஸ்நானம் எடுப்பது அந்நிய பாஷையினால் பேசுவது அல்ல. Hallelujah. அது மாத்திரம் அல்ல. There are so many things added to being. அதனோடு கூட எல்லாம் இன்னும் अनेक காரியங்கள் சேர்ந்து இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And why is it that the fire is, see, when you have been baptized with the fire of the Holy Ghost, why is it that the fire is not functioning in us? ஆமென். நீங்கள் இதோ பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் பிறந்து நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்கள், ஆனால் அந்த பரிசுத்த அக்னி ஏன் வேலை செய்ய மாட்டேன் என்கிறது? Hallelujah. Hallelujah. We all speak in tongues. எவ்வளவு நேரம் பேசுறோம். அந்நிய பாஷையில நம்ம அநேக நேரம் பேசுகிறோம். So many different kinds of tongues we speak. Different kind of their unknown tongues. So many different ways we keep on speaking and speaking and speaking, but still, why this function of the Holy Ghost fire is not functioning in us? நம்ம அந்நிய பாஷைகளை எவ்வளோ வார்த்தைகளை பேசுகிறோம், ஆனால் கர்த்தருடைய அக்னி ஞானஸ்நானத்தினால் கொடுக்கப்பட்ட அக்னி ஞானஸ்நானம் ஏன் அது நமக்குள்ளாக இருந்து வேலை செய்ய மாட்டேன் என்கிறது? Because your spiritual passion is not there. ஆமென். உங்களுக்கு அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு மனது இல்லாமல் இருக்கிறது. You are quenching the Holy Spirit fire. நீங்கள் இதோ பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள். 1 Thessalonians chapter 5 verse 19. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 19வது வசனம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். Yeah. ஆவியை அவித்து போடாதிருங்கள். அவித்து போடாதீர்கள். Allow the fire to function in you. ஆவியை அவித்து போடாமல் இதோ அந்த ஆவியை உங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்யும்படியாக விட்டுக் கொடுங்கள். See, Christian life is to be lived in the power of the Holy Spirit and by the power of the Holy Spirit, by the fire of the Holy Spirit. ஆமென். கிறிஸ்துவர்கள் வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியினுடைய இதோ அக்னியினாலும் அவருடைய வெளிச்சத்தினாலும் நாம் வாழ வேண்டியதாக இருக்கிறது. So when you're going through fire, நீங்கள் இதோ அக்னியிலே கடந்து போகும்போது maybe the fire will increase. அந்த அக்னி உங்களுக்கு அதிகரிக்கும். Well, that is the time when the Lord says, I am there. This consuming fire comes and puts off that particular situation in your life. That fire goes off and the fire of the Holy Ghost takes control of that situation. அந்த நீங்கள் அக்னி கூட நடந்து போகும்போது அந்த அக்னி அதிகமாகும், ஆனாலும் கர்த்தர் பட்சிக்கிற அக்னியாய் இருப்பதனால் அந்த அக்னி உங்களை துன்பப்படுத்துகிற அந்த அக்னியை கர்த்தர் பட்சித்து போட்டு உங்களுக்கு இதோ நல்ல காரியத்தை செய்கிறார். So when there are problems, don't run away from the problem. இதோ உங்களுக்கு வருகிற இதோ பிரச்சனைகள் இதோ ஓடி போகாது. ஓடி போகாதீங்க. பிரச்சனைங்க வரும்போது ஓடி போகாதீங்க. When you have problems, don't run away from problems. ஆமென். பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனை பார்த்து ஓடி போகாதீர்கள். Because you have this fire in you, allow that fire to function in you and you will have the courage to face every challenge. ஆமென்.
நீங்க உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அக்னி எழும்பி பிரகாசிக்கவும் அந்த பிரச்சனைக்கு எதிர்த்து நின்று ஜெயிக்கவும் போராடவும் நீங்கள் விட்டு கொடுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. You know, David ran towards Goliath. Right? இதோ கோலியாத்தை நோக்கி தாவீது ஓடினான். Where is that? First Samuel, somewhere in first Samuel 17வது அதிகாரம். 17:48. 17:48. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 48வது வசனம். See, when Israelites, they were all, so many Israelites, all the army and all those people, they were running away from Goliath, but David was the only guy who ran towards Goliath. ஆமென். வாசிங்க 48. அப்பொழுது பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடினார். எதிரி இருக்கான்ட்டு நாங்க பின்னாடி ஓடக்கூடாது. Don't run away. If you are running away, then you are not allowing this fire to burn and function in your life. ஆமென். இதோ பிரச்சனைகள் வரும்போது எதிரி வரும்போது அந்த எதிரியை பார்த்து நம்ம பின்னோக்கி ஓடாதபடிக்கு முன்னே ஓடி அந்த அக்னி நம்ம மேல் போட்டு இருக்கிற அந்த அக்னி இதோ வேலை செய்யும்படியாக விட்டு கொடுக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Don't run away from problems. பிரச்சனைகளை கண்டு ஓடி போகாதீர்கள். Face it, because that is how you will allow the fire of the Holy Ghost to function in your life. ஆமென். அதை எதிர்த்து நின்று அதை சந்தியுங்கள். அப்பொழுது தான் உங்களுக்குள்ளாக இருக்கிற அக்னி வேலை செய்யும். Hallelujah. Hallelujah. When you run away from church activities, you're not allowing the Holy Ghost fire to function. ஆமென். நீங்கள் இதோ சபையில இருக்கிற உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை விட்டு ஓடி போகும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து வேலை செய்ய மாட்டார். Hallelujah. Hallelujah. So when you are facing any kind of demonic attacks or when you are casting out demons, don't get scared in that place. Amen. நீங்கள் இதோ இந்த இடத்திலே அசுத்த ஆவிகளை துரத்தும் போது அதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆனால் பரிசுத்த அந்த அக்னியை உங்களுக்குள்ளாக இருந்து அது வேலை செய்யும்படியாக விட்டு கொடுங்கள். Hallelujah. Hallelujah. Long back, my wife and I, we were praying in one place and the demon manifested in one girl. நானும் என் மனைவி ஒரு இடத்துல நாங்கள் செபிக்கும் பொழுது அந்த இடத்திலே சத்ருவானவன் இதோ அவனுக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டான். That girl she got up, she was looking everywhere. She said, "Auntie, நீங்க தூரம் இருக்கீங்க." அப்படினு சொன்ன உடனே இங்க இருக்கிற ஆளு ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பைபிள் எடுத்து இங்க அப்படி எல்லாம் ஓடுறாரு. He got so scared of the devil, and I tell you, one small thing that he saw in that place, he got scared of the devil. If you do that, you are not allowing the Holy Spirit fire to manifest in you. Okay. No more. Okay. Okay. She wants to go out, I think. Yeah. Okay. Praise God. You see, allow the Holy Spirit to function in every one of us. ஆமென். உங்களுக்குள்ளாக இருந்த அந்த அக்னி வெளிப்படும்படியாக விட்டு கொடுங்கள். And some of us in the church using the mobile phone, sending messages, we are not allowing the Holy Spirit fire to function in us. ஆமென். நீங்கள் சபையிலே அமர்ந்து கொண்டு இது மொபைலை பயன்படுத்துவது மெசேஜ்களை அனுப்புவது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள். அந்த அக்னி உங்களுக்குள்ளாக இருந்து செயல்படாமல் போகிறது. Hallelujah. On a Sunday, you have a friend at home and you say, "No, Pastor, my friend came home, so I didn't come to the church." Amen. Don't allow such things to happen in your life. You are putting a stop to the Holy Spirit fire in your life. ஆமென். உங்கள் வீட்டிலே ஃப்ரெண்ட்ஸ்களோ ரிலேஷன்ஸ்களோ வந்தார்கள் என்று நீங்கள் வராமல் வீட்டிலே இருக்காதீர்கள். நீங்கள் அப்படி இருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய அக்னியை துக்கப்படுத்துகிறீர்கள். அது இதோ வேலை செய்யும்படியாக அனுமதிப்பதில்லை. Hallelujah. Exactly on a Sunday morning only you will have so many other things to do. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் தான் அநேக காரியங்கள் இருக்கும் உங்களுக்கு செய்வதற்கென்று. And when you are fully involved in that, you are telling God is secondary, my work is first. ஆமென். நீங்கள் இதோ அந்த வேலைகளை முதலிலே செய்யும்போது தேவன் பிறகு முதல் எனக்கு இந்த வேலை என்று சொல்லி அவரை அசட்டை பண்ணுகிறீர்கள். Allow the fire of the Holy Ghost to function in your lives. ஆமென். பரிசுத்த ஆவியின் அக்னி உங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுவதற்காக விட்டு கொடுங்கள். Don't quench the Holy Spirit. இதோ பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள்.
See, there are times, see, you go do the ministry in other places also. We are not saying don't go and do the ministry. Exactly on a Sunday, you have a ministry in the church and you leave this place and you go there and do the ministry. I tell you, that is not a discipline. You are not allowing the fire of the Holy Ghost to manifest. ஆமென். உங்களுக்கு சபையிலே கொடுக்கப்பட்ட ஊழியத்தை விட்டு அது வேறொரு இடத்திலே அதே சமயத்தில் போய் செய்வது அது நல்லதல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து அது வெளிப்பட மாட்டார். அது ஒழுங்கும் அல்ல. Hallelujah. அங்கேயும் அதே ஏசப்பா தான், இங்கேயும் அதே ஏசப்பா தான். That same ஏசப்பா is telling you be disciplined. When this is your place, you take your position in that place, otherwise somebody else will take that position. ஆமென். இதோ எல்லா இடத்திலும் அதே ஏசப்பா தான் இருக்கு. ஆனால் உனக்கென்று ஒரு பொறுப்பு கொடுக்கும் போது அந்த இடத்திலே ஒழுங்காயும் கிரமமாயும் செய்யாவிட்டால் கண்டிப்பாக கர்த்தருக்கு அது துக்கமாய் இருக்கும். கர்த்தர் ஒழுங்காய் இருக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. See, the Lord says the blessings are falling down in this place. Amen. And when you are in that place, in that position, only there your blessings you will be able to receive. ஆமென். கர்த்தர் உங்களை இந்த சபையிலே நாட்டி இந்த இடத்திலே ஒரு பொறுப்புகளை கொடுத்து வாய்த்து இருக்கிறார். நீங்க அந்த பொறுப்புகளை அந்த இடத்திலே செய்யாவிட்டால் கண்டிப்பாக அந்த இடத்திலிருந்து நீங்கள் விலகி போவீர்கள். அந்த இடத்துல வேறொருத்தரை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். Hallelujah. See, David understood this principle very well. ஆமென். இந்த காரியத்தை தாவீது நல்லவனமாக அறிந்திருந்தார். When Goliath was standing there, அங்கு கோலியாத் நின்று கொண்டே இருக்கும் பொழுது he ran அவன் எதிராக ஓடினான். and he knew அவனுக்கு தெரியும் that this will be the right distance. இதுதான் சரியான ஒரு இடைவெளி. Only when I stand in this distance will this stone reach him powerfully. ஆமென். இந்த இடைவெளியில் நின்றால் தான் அந்த அடிக்கிற அந்த கூழாங்கல் போய் அவன் தலையிலே படும் என்பதை அவன் அறிந்திருந்தான். So he took that position. அவன் அந்த இடத்திலே நின்று And he knew in which angle to let the stone go. அந்த இடத்திலே நின்று அந்த கவனிலே கல்லை வைத்து அடிக்கும் பொழுது So he was in the right position, he was in the right place to hit the enemy, and the enemy had to die. ஆமென். சரியான இடத்திலே நின்று அவன் அந்த கவனிலே கல்லு வைத்து அடிக்கும் பொழுது அந்த சத்ருவானவன் விழுந்து போனான். When the Lord has put you in this position, கர்த்தர் இந்த இடத்திலே அந்த ஒரு வேலை பொறுப்பிலே உன்னை வைத்திருக்கும் பொழுது from this place you will be able to do 100% of what God wants you to do. ஆமென். இந்த இடத்திலே நீங்கள் கர்த்தர் 100% என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை கண்டிப்பாக செய்ய வைப்பார். Hallelujah. Hallelujah. Don't allow this fire to be quenched. ஆமென். இந்த அக்கினியை இது அவிந்து போகும்படியாகவும் இது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தவும் கூடாது. You are anointed to have dominion over everything. ஆமென். கர்த்தர் உங்களை அபிஷேகித்து இருக்கிறது எல்லாவற்றையும் ஆளுவதற்காக. Hallelujah. Hallelujah. So let not any kind of situation that you are going through, let it not bring in any distraction in your life. ஆமென். இதோ எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இதோ கர்த்தரை விட்டு விலகுகிற காரியத்திற்கு நீங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்காதீர்கள். Hallelujah. I'll tell you, because of your anointing, you are attracting all the enemies. ஆமென். நீ கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருப்பதனால் சத்ருவானவன் அவன் பின்னாக இழுக்கிறான். Because Jesus said you are the light of the world, you are attracting all the dark forces. ஆமென். நீங்கள் கர்த்தர் இதோ வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், அதனால எல்லாம் இருள் எல்லாம் உங்களை இழுக்க பார்க்கிறது. Dark forces இருளு ஓடிடும் லைட் பார்த்து. ஆனா இங்க because you are so very bright, the enemy is getting attracted towards you. Why? Because he wants to test your fire. ஆமென். அவன் இதோ நீங்கள் வெளிச்சமாக இருக்கும்போது சத்ருவானவன் உங்களை சோதிப்பதற்காக அவன் கிட்டே வருவான். But every problem that you face, நீங்க என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறீர்களோ, it's like that firewood, dry firewood. The moment this small speck of that fire falls on that firewood, it will burn and get destroyed. ஆமென். உங்களுக்குள்ளாக எரிந்து கொண்டே இருக்கிற பற்றி எரிகிற அந்த அக்னி ஒரு சிறு அந்த காரியம் போய் பொறி விழும்போது கண்டிப்பாக எல்லா சத்ருவாண்டி கிரிகளும் சுட்டெரிக்கப்படும். Hallelujah. ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಿಡಿ ಸಾಕು. ஆமென். ஒரு ஒரு பொறி, சின்ன அக்னி பொறி. ஐயோ தாம். என்னவா? ஒரு கன்னடா சொல்லிட்டு ஓகே என்ன சொல்லுது? பொறி, தீப்பொறி. தீப்பொறி. ஓகே.
that small thievery is enough to bring down and destroy all the works of the devil. ஆமென். அந்த தீப்பொறி உங்களுக்குள்ளாக இருந்து புறப்பட்டு போகிற ஒரு சிறிய தீப்பொறி போதும் அந்த சத்ருவானவனை So வீழ்த்த. don't run away from problems. இதோ பிரச்சனைகளை கண்டு ஓடி போகாதீர்கள். Hallelujah. And Hallelujah. when somebody hurts you, all you need to do is give them one glass of water, and all their whatever they have against you, everything will melt, and they will see, oh my God, this guy gave me one glass of water and I am burning. When you do that, I tell you, the enemy is defeated. ஆமென். நீங்கள் உங்களுக்கு எதிராக வருகிற மக்களுக்கு இதோ ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தால் அவர்கள் குடித்து அவர்களை கூலாவார்கள். கர்த்தர் இதோ அந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அது ஒருவனப்பட வைப்பார். Hallelujah. Hallelujah. When you give, even when somebody hurts you, you tell them, okay, you have one glass of cool drink. That will be cool, but for him it is like coal of fire, because you are under fire of the Holy Spirit. நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கும்போது அது அவர்களுக்கு அக்னியாக அவர்களுக்குள்ளாக அக்னி தழலாக விழும். அவர்களுக்கு மிகவும் அது பற்றி எரிகிறதா இருக்கும். Hallelujah. Hallelujah. Okay, I think the time is up. Let's this will go on. If I go on, it will go on. There's a lot of things involved in this. The main message is our God is a consuming fire. முதலாவது நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். He has put that fire in you. அந்த அக்னியை கர்த்தர் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். You need to allow that fire to function as the Lord wants it to function in you. கர்த்தர் எப்படியாக விரும்புகிறாரோ அப்படியாக அந்த அக்னி உனக்குள்ளாக இருந்து வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். Hallelujah. And this morning we are going to pray and make sure that this fire functions in you, and that when this fire functions in you, don't run away from problems. ஆமென். எந்த அக்னி உங்களுக்குள்ளாக இருந்து அது வேலை செய்யும், நீங்கள் ஒருபோதும் ஓடி போகாதீர்கள் அதை விட்டு. Hallelujah. Hallelujah. Are you ready to keep the fire burning and allow it to function this morning? இந்த காலை வேளையில அந்த அக்னி உங்களுக்குள்ளாக இருந்து பற்றி இருந்து வேலை செய்வதற்கு விட்டு கொடுப்பீர்களா? Hallelujah. Let that fire, that burning fire function in you. Even as we pray, I tell you, the works of the enemy is going to get burnt. ஆமென். இன்றைக்கு நாங்கள் செபிக்கும்போது நீங்கள் அந்த அக்னி பற்றி எரிய விட்டு கொடுக்கும்போது சத்ருவானவன் கூட ஓடி போவான். Hallelujah. Hallelujah. See, life on this earth is very short. Allow this fire to burn the works of the enemy. Be a blessing to yourself and be a blessing to others also. ஆமென். இந்த அக்னி உங்களுக்குள்ளாக இருந்து பற்றி எரிய விட்டு கொடுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். Hallelujah. Hallelujah. The fire should burn in such a way that even when you walk, anywhere that you walk, the people who are possessed, they will be delivered. ஆமென். நீங்கள் அக்னியினால் நிரப்பப்பட்டு நீங்கள் புறப்பட்டு போகும்போது வெளியிலே அது பற்றி எரியும் போது யாராவது இதோ அசுத்தாவை பிடித்து இருக்கிறவர்கள் இருந்தால் கூட அவர்களுக்கு அந்த அசுத்தாவை விட்டு போகும். Hallelujah. Hallelujah. Even if your neighbor is very angry with you, he has to cool down. ஆமென். உங்களுடைய அயல்வாசி மிக உங்கள் மேல் கோபமாய் இருந்தால் இந்த அக்னி உங்களுக்குள்ளாக பற்றி ஏறும்போது அவர்கள் சமாதானப்படுவார்கள். Hallelujah. Hallelujah. Today when we pray, that neighbor of yours, no, that has to, the plans of that enemy has to burn and go. ஆமென். இன்றைக்கு இதோ உங்களுக்காக ஜெபிக்கும்போது பற்றி எரிகிற அக்னி உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படும் போது உங்களுடைய அயல்வாசி உங்களை துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கிற அந்த காரியம் இன்றைக்கு வெளியேறும். So the title of the message was move from the destructive fire to the supernatural fire. ஆமென். அன்னிய அக்னியிலிருந்து நீங்கள் வெளியே வந்து இது இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அக்னியை பெற்றுக்கொள்ள வேண்டும். So the title of the message, move from destructive fire to the supernatural fire. Amen. Hallelujah. Your flame is a snare to the devil, and this morning we're going to pray for you. ஆமென். இன்றைக்கு நாம அக்னியினால் நிரம்பி ஜெபிக்கும்போது அது சத்ருவானுக்கு கண்ணியாய் இருக்கும். Let the fire start functioning in each one of us. ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருந்து பரிசுத்த ஆவியானுடைய அக்னி இதோ வேலை செய்யட்டும், வெளிப்படட்டும். This morning, every one of us, let's open our mouths and keep speaking in tongues. If you cannot speak in tongues, keep praying and allow the burning fire to function in your lives. ஆமென். அன்னிய பாஷையில பேசுகிறவர்கள் அன்னிய பாஷையில பேசுங்கள். அன்னிய பாஷையின் வரம் கிடைக்காதவர்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். Let the fire of the Holy Spirit
take control. ஆமென். இன்றைக்கு இதோ பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி நம் ஒவ்வொருத்தரையும் பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். We'll have a short prayer time now. We'll have a short prayer time. We'll have நாம எல்லாரும் எழுந்திருத்து நிற்கலாம் இந்த வேளையில. இப்போ என்ன பண்றோம்? We're going to pray now. Thank you Jesus. அப்பா தேவனே உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரங்கள் நன்றிகள் கர்த்தா. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. Every one of you. ஆமென். Just put your hand on your head. உங்களுடைய தலையின் மேல் கையை வையுங்கள். You have that burning fire. உங்களுக்குள்ளாக இருந்து இதோ அக்கினி இருக்கிறது. It has to function in you. அது உங்களுக்குள்ளாக இருந்து வேலை செய்ய வேண்டும். Wherever you go, எங்க போனாலும், even if a patient is sick, he has to be healed. அந்த இடத்திலே ஒருத்தர் வியாதிப்பட்டு இருந்தாலும் நீங்கள் அங்கு போகும்போது அந்த மனிதன் இதோ சுகம் அடைய வேண்டும். If somebody is possessed, that devil has to flee even as you just walk by the side of that person. இதோ அந்த மனிதன் பக்கத்திலே போகும்போது அந்த மகனுக்குள்ளாக அசுத்தாவி இருந்தால் அது ஓடி போக வேண்டும். அந்நிய அக்னிகள் வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஒழுங்கின்மை வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்பா தேவனே உம்மை துக்கப்படுத்தி இருந்தால் இந்த வேளையில எல்லா கர்த்தாவை காரியங்களும் வெளியேறட்டும் ஐயா. தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கட்டும் ஐயா. When you're rebellious in the church, that is a strange fire. You are putting off the fire of the Holy Ghost. நீங்கள் இதோ இந்த சபையிலே இதோ கடின கழுத்து உள்ளவர்களாக இருந்தீர்களானால் அந்த அந்நிய அக்னி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. Not anya agni. You're not allowing the Holy Spirit to பரிசுத்த ஆவியானவர் இதோ உங்களுக்குள்ளாக இருந்து செயல்பட விடாமல் இருக்கிறீர்கள். ஒரு பாக்க ஓஷி அந்தரிய சாந்த லோமியா அம்பலா ஷலா. வாய்களை திறந்து நீங்க ஸ்தோத்திரங்கள். அந்நிய பாஷை பேசுகிறீர்கள், சத்தமாக பேசுங்கள், வெட்கப்படாதீர்கள். இந்த வேளையில பரிசுத்த அக்னி உங்களுக்குள்ளாக இருந்து அது வெளிப்பட வேண்டும். உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா சத்துருவானுடைய கிரிகளும் சுட்டெரிக்கப்பட வேண்டும். நீங்கள் இதோ பரிசுத்த ஆவின் அக்னியினால் பற்றி எரிய வேண்டும். விட்டுக் கொடுங்கள், உங்களிடத்தில் விட்டுக் கொடுங்கள், கர்த்தரிடத்தில் விட்டுக் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அக்னி எனக்குள்ளாக இருக்கிறது, எப்பொழுது பற்றி எரியட்டும், எப்பொழுது பற்றி எரியட்டும். அக்னி ஜுவாலையாக மாற்றப்படட்டும் என்று சொல்லுங்க. அக்னி ஜுவாலையாக மாற்றப்படட்டும். ஒரு பாக்க ஓஷி அந்தரியா. He has made you flames of fire. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் அக்னி ஜுவாலைகளாக மாற்றி இருக்கிறார். Allow that fire to burn. அந்த அக்னி உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட விட்டுக் கொடுங்கள். நீங்கள் விட்டுக் கொடுங்கள். ஒரு பாக்க ஓஷி அந்தரியா சாந்த லோமியா அம்பலா ஷலா அம்பலா ஷலா தரா 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 ரகஷா ஓ ரப 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 பரிஷாந்தரியா சாந்த லோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிக்கலவரி எந்திரிய சாந்தலோமியா அபலாஷலா அபலாஷலா அபலாஷலா. உங்களால் சோத்தரிக்க முடியவில்லை என்றால் ஒரு முறை கூட சுத்திகரிப்பின் ஜெபத்தை செய்யுங்கள். கர்த்தாவே, நான் செய்த பாவங்களை மன்னிங்க, அதை நான் திரும்பி செய்யக்கூடாது அப்படி என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். முதல்ல உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது அந்த அக்னி உங்களுக்குள்ளாக இருந்து பற்றி ஏறுவதற்காக வாய்ப்பு இருக்கும். அசுத்தமாய் இருக்கும் போது, அந்நிய அக்னி நமக்குள்ளாக இருக்கும் போது அது கண்டிப்பாக வெளிப்படாது. இந்த வேளையில இதோ கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், உங்களை விட்டு கொடுங்கள். அந்த பரிசுத்த அசுத்தம் வேலையை நீங்க போகட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும். செபிங்க செபிங்க, கர்த்தரிடத்தில் செபிங்க. Let me tell you why we are doing this morning. See, in my dream it was very clear that the works of the enemy, when you allow the fire to function in you, the works of the enemy was getting burnt, and so many different kinds of worms were coming out, going out of people. So many different kinds of black birds were coming out of people. When they put their hand on the head, so many different kinds of some weird kind of birds were just getting out of the people's head. That is the reason I am doing this morning. Amen. என்னுடைய இதோ சொப்பனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ மக்களை எல்லாரும் தலையின் மேல் கையை வைத்து இதை செபிக்க சொல்லும் பொழுது அநேக விதமான இதோ அருவெருப்பான எல்லா பறவைகளும் பறந்து போகிற மாதிரி நான் கண்டேன். அப்பொழுது அசுத்த ஆவிகள், அது அசுத்த கிரியைகள், அதனால தான் இதை நான் செய்ய வைக்கிறேன். எல்லாரும் உங்களுக்குள்ளாக இருக்கிற அசுத்த கிரியைகள், அசுத்த காரியங்கள் ஏற்றப்படட்டும். பரிசுத்த அக்னி உங்களுக்குள்ளாக இருந்து இதோ அது வேலை செய்யட்டும் என்பதற்காக இந்த காரியத்தை செய்ய வைத்துக்
கொண்டிருக்கிறேன். எல்லாரும் முழு மனதோடு கூட உங்களை விட்டு கொடுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருந்த அந்த அக்னியை பற்றி எறியும்படியாக செய்வார். கர்த்தர் சொல்லியிருக்க, நான் உன்னை அக்னி ஜுவாலையாக மாற்றுவேன், தம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாக மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அக்னி ஜுவாலையாக மாற்றப்பட வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள், உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை அக்னி ஜுவாலையாக மாற்றுவார். அவருடைய அக்னி உங்களை இதோ வேலை செய்யும்படியாக இதோ காரியங்களை இறங்கி செய்வார். ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி 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 நன்றி. Lord, I bless every one of your children. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் கர்த்தாவே, நான் கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. Let that fire, Master Lord, begin to function in your children. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருந்த கர்த்தாவே, ஆண்டவரே அந்த அக்னி பற்றி எரியட்டும் கர்த்தாவே. Even as they allow your fire to burn and function, Master. ஆண்டவரே, அவர்கள் அனைவரும் தங்களை விட்டு கொடுத்து கர்த்தாவே அந்த அக்னி பற்றி எரிய வேண்டும் என்று இருக்கும்போது Let them be powerful ministers, Lord. ஆண்டவரே, அவர்கள் அனைவரும் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும் ஐயா. Not only the pastor, not only the evangelist here, but every one of them, Lord, let them do your ministry that's been given to them அப்பா in தேவனே, the இந்த fire இடத்திலே of the Holy Spirit. ஆண்டவரே, இந்த இடத்திலே பாஸ்டர்ஸ்களும் ஊழியக்காரர்களும் மாத்திரம் அல்ல கர்த்தாவே, விசுவாசிகளும் கூட கர்த்தாவே தங்களை விட்டு கொடுக்கும் போது நீர் அவர்களை அக்னி ஜுவாலைகளாக மாற்ற வல்லவராய் இருக்கிறேன். தங்களை விட்டு கொடுக்கட்டும் ஐயா. நீர் அவர்களை அக்னி ஜுவாலைகளாக மாற்றுங்க இந்த வேளையிலே கர்த்தாவே. ஒரு பாக்க ஓஷி ஆந்தரியே சாந்தலோமியா அம்பலாஷலா தரா 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 ரகஷா ஓரப ரப 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 பரிஷாந்தரியே சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிகலவரி அந்தரிய சாந்தலோமியா அபலாஷலா 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 ஓ ரப 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா. Let this be a burning church, Master. ஆமென். இந்த சபை கர்த்தாவே இதோ அக்னி ஜுவாலையாக பற்றி இருக்கிற சபையாக மாற்றுங்க கர்த்தாவே. And let this flame, Master Lord, reach out to many people, and Lord, let every strange fire get burnt out. ஆமென். கர்த்தாவே, இந்த கர்த்தாவே அவர்கள் பற்றி எரியும் போது அக்னி ஜுவாலைகளாக மாற்றப்படும் போது வெளியிலே போய் அநேகருக்கு கர்த்தாவே இந்த அக்னி பற்றி பிடிக்கும்படியாக அவர்கள் கர்த்தா ஊழியத்தை செய்யட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஓரி பாக்க ஓஷி ஆந்தரியே When சாந்தலோமியா. Shadrach, Meshach, and Abednego, when they were put in that burning furnace, ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்கள் அந்த கர்த்தா அக்னியிலே போட்ட போது 7 times greater fire. ஆண்டவரே, இதோ 7 தரம் கர்த்தா அந்த அக்னியை ஜுவாலையை But அதிகரித்தார்கள் the ஐயா. consuming fire went and consumed that worldly fire and protected Shadrach, Meshach, and Abednego. ஆமென். ஆனால் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருந்து அந்த உலக பிரார்மண அக்னி அவர் பட்சித்து போட்டு அவர்களை ரட்சித்தார். ஆமென். ஓ ரப 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 In the பரிஷாந்தரிய same way, let the சாந்தலோமியா. Holy Spirit fire, Amen. Lord, let it கர்த்தாவே, manifest in ஸ்தோத்திரம். your children. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே அதே அக்னி கர்த்தா உம்முடைய கர்த்தாவே அக்னி பட்சிக்கிற அக்னி ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருந்து வெளிப்படட்டும் இந்த வேளையிலே கர்த்தாவே. Amen, Lord. Amen. ஓ I bless your சகலமல children. I bless your children. Lord, let them, you say, I receive it. Now you can just lift your hand and say, Lord, I receive it. I நீங்க receive சொல்லுங்க, it. நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று. Hallelujah. Thank you, Jesus. ஓ ரப ரப Thank ரப you, ரப Jesus. பரிஷாந்தரிய சாந்தலோமியா Thank you, அம்பலா ஷலா தரா Thank you, தரா தரா Jesus. தரா 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 Thank you, ரகஷா Jesus. Thank ஓ you, ரப 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 Let பரிஷாந்தரிய your fire சாந்தலோமியா. function in your children. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக கர்த்தா உம்முடைய அக்னி கர்த்தாவை வேலை செய்யட்டும் ஐயா. Let them be powerful ministers, Lord. ஆண்டவரே, இதோ கர்த்தா எல்லாரும் கர்த்தாவை வல்லமையான ஊழியக்காரர்களாக எழும்பட்டும் கர்த்தாவே. Let them lack nothing in their lives. ஆண்டவரே, அந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இன்றி இருக்கட்டும் ஐயா. Let all their requirements be met, Lord. ஆண்டவரே, எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. From today, let them not say, I have this debt, I have that debt. Let them say that I have enough and more. ஆண்டவரே, எல்லாரும் இன்றைக்கு இந்த கடன் இருக்கிறது அந்த கடன் இருக்கிறது என்று சொல்லாத படிக்க கர்த்தர் எல்லா கடனையும் தீர்த்து எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லட்டும் ஐயா. ஒரே பாக்க ஓஷி ஆந்தரிய சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிகலவரி அந்தரிய சாந்தலோமியா அபலாஷலா அபலாஷலா தரா 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 ரகஷ்யா. ஆமென் 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 ஆமென். போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிகலவரி அந்தரிய சாந்தலோமியா. அநேகர் இதோ இந்த அக்னி பற்றி எரிய விடாத படிக்கு தவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். சிலர் இதோ உலக பிரகாரமான ஆசை இச்சைகளிலும் இதோ உங்களுக்கு விருப்பமான இதோ வேற காரியங்களும் சிக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள். அதை விட்டு விலக உங்களுக்கு மனதில்லை. அதனால் இதோ இது பற்றி எறிவதற்கு முடியவில்லை. அதனால் இந்த வேளையிலே கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள்.
கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். கர்த்தர் அநேகரை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு இதோ உலகமும் வேண்டும், இந்த அக்னியும் வேண்டும். கர்த்தர் இல்லை, அவர் பட்சிக்கிற அக்னி. அவர் உங்களை பட்சிக்காத படிக்கு நீங்கள் இதோ ஜாக்கிரதை உள்ளவராக இந்த வேளையிலே எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து அந்த அசுத்தத்திலிருந்தே வெளியே வாருங்கள். அப்பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அவர் போட்ட அந்த பட்சிக்கிற அக்னி உங்களுக்கு வெளிச்சமும் உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படும். ஒரே பாக ஓஷி ஆந்திரே சாந்த லோமியா அம்பலா ஷலா தரா 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 ரகஷ்யம். யாரெல்லாம் நீங்கள் இதோ அந்நிய பாஷை பேசி இதோ கர்த்தாவை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் சோத்திர பலிகளை செலுத்தி சுத்தத்தோடு கூட இருதய சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இது இருதயத்திலே சுத்தத்தோடு கூட நீங்கள் அப்பா பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளாக வாய்த்த அக்னி இன்றைக்கு பச்சை எறியட்டும், என்னை அக்னி ஜுவாலையாக மாற்றுங்க என்று சொல்லும்போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களை இதோ பச்சை எறியும்படியாக செய்வார். ஆமென் ஆமென் ஆமென். மாய்மாலங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் கர்த்தாவே. கண்ணின் இச்சைகள் மாம்சத்தின் பெருமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் கர்த்தாவே. அநேகர் தங்களுக்கென்று விக்கிரகங்களை இதோ ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். முதலிடம் அதற்கு உங்களுடைய ஆசை இச்சைகளுக்கு வைத்திருப்பதனால் அது விக்கிரகமாக உங்கள் வாழ்க்கையில இருக்கிறது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காத படிக்கு நீங்கள் எந்தெந்த காரியத்திலே இதோ வேறு காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்களோ இன்றைக்கு அதை இதோ துண்டித்து போடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இதோ பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஓ ரபா ரபா பரிஷாந்திரியா சாந்த லோமியா அம்பலா ஷலா தரா 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 ரகஷ்யம். ஒழுங்கின்மையா இருப்பது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. ஒழுங்கின்மையா இருப்பது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. அநேக குடும்பங்கள் ஒழுங்கின்மையா இருக்கிறது, கிரமம் இல்லை. கர்த்தர் அதை கண்டு அருவருக்கிறார். அருவருப்புகளை அகற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து, உங்கள் இருதயத்திலிருந்து, உங்கள் சிந்தனையிலிருந்து, உங்களுடைய சரீரத்திலிருந்து அகற்றுங்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். நான் பட்சிக்கிற அக்னி என்று இன்றைக்கு அறிந்திருக்கிறீர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டே இருக்கிறார். அசுத்தங்கள் வெளியேறட்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மாய்மாலம் வெளியேறட்டும். 2 முகங்கள் இருக்கிறது, அது கிழித்தேறியுங்கள் ஒன்றை. கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற முகம் மாத்திரம் உங்களுக்குள்ளாக இருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய கண்கள் இவர்களை கண்டு கொண்டே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் இருதயத்தை கர்த்தர் இப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று உங்களை விட்டுக் கொடுங்கள், மன்னிப்பு கேளுங்கள், மனம் கசந்து இதோ மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனிதன் உங்களை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை உள்ளும் புறமுமாக பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று பயத்தோடு கூட ஜீவிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக எழும்பி நின்று யுத்தம் செய்வார். இல்லை என்றால் சத்ருவானவனுக்கு இரையாவீர்கள். அப்படியாக ஆகாத படிக்கை எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட்டு பேசிக் கொண்டு இருக்கிறார். விட்டுக் கொடுங்கள், உங்களை விட்டுக் கொடுங்கள். அப்பா பிதாவே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருக்கிற மாய்மாலம் வெளியேறட்டும் கர்த்தாவே. We thank you Lord for the deliverance. ஆண்டவரே உமக்கு நன்றி. விடுதலை உண்டாகட்டும், மக்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கர்த்தாவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவரே தங்களை விட்டு கொடுத்தார்களோ அவர்களுக்குள்ளாக இந்த அக்னி பற்றி எறியட்டும் ஐயா. அதை அவர்கள் காணட்டும் ஐயா, அதை அனுபவிக்கட்டும் கர்த்தாவே, அதை எடுத்து உபயோகிக்கட்டும் கர்த்தாவே. அவர்கள் போய் கர்த்தாவை நடக்கும் பொழுது ஐயா ஆண்டவரே அந்த வீட்டிலே கர்த்தாவை இன்றைக்கு பெரிய காரியத்தை காணட்டும் கர்த்தாவே. விடுதலையோடு கூட ஒவ்வொரு குடும்பங்களும் ஜீவிக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே அதற்காக அவர்கள் உண்மை உத்தமமாய் இதை பெற்றுக்கொண்டு கடந்து செல்லட்டும் கர்த்தாவே. நீர் அப்படியாக பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருத்தருடைய இருதயத்திற்கு தக்க வண்ணமாக ஆண்டவரே இதோ கர்த்தா பிறந்த நாவுகளை ஆண்டவரே இன்றைக்கு அக்னியாக இறக்கி கொண்டே இருப்பதற்காக நன்றி. நன்றி கர்த்தாவே, நன்றி ஐயா. உம்முடைய வார்த்தையை அவர்கள் வாயிலே வைங்க கர்த்தாவே. அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக இருந்து புறப்படட்டும் கர்த்தாவே. ஒரே பாக்கா ஓஷி ஆந்தரைய சாந்தலோமியா. அக்னி நாவுகள் பிரிந்திருப்பது கர்த்தருடைய வாய் ஒன்று, இதோ நாவு ஒன்று, உங்களுடைய நாவு ஒன்று. அது கர்த்தர் என்ன நாவினால் சொல்லுகிறாரோ அந்த நாவினை அந்த வார்த்தை உங்கள் நாவினால் பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
ஒரு பாக்க ஓஷி அந்தரிய சாந்தலோமியா அம்பலாஷலா தரா 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 ரகஷ்யாம். அசட்டை பண்ணாதிருங்கள். உங்களுடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயம். ஒருபோதும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட ஜீவிங்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். அப்பா பிதாவே உமக்கு நன்றி கர்த்தாவே. எச்சரிப்பின் சத்தத்தை நீர் விடுத்ததற்காக நன்றி. ஒவ்வொருத்தரும் பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட எங்கிருந்து புறப்பட்டு போகட்டும் ஐயா. யாரெல்லாம் அக்னியை கர்த்தாவை பெற்றுக்கொண்டார்களோ அது கர்த்தாதி கர்த்தனை பட்சிக்கிற அக்னியும் கர்த்தருடையது வெளிச்சம் அவர்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படட்டும் ஐயா. அவர்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், மற்றவர்களுக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி சபையாக கர்த்தாவை நாங்கள் ஊழியக்காரர்கள் இங்கே நின்று அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். Amen, Lord, be blessed. ஆசீர்வாதத்தை நீர் பொழிந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையால் அவர்கள் மேல் ஊற்றுகிறோம் கர்த்தாவே. உன்னதமான பாதுகாப்பும் பரிசுத்த ரத்தத்தின் மூலமாய் அவர்கள் மேல் தங்கினதற்காக நன்றி. இன்றையிலிருந்து கர்த்தாவே அதிசயங்கள் அற்புதங்களை காணட்டும் ஆண்டவரே. அவர்கள் சமாதானத்தை காணட்டும் ஆண்டவரே. அவர்கள் சமாதானக்காரர்களாக மாற்றப்படட்டும் ஐயா. நீர் அப்படியாக அநேக காரியங்களை இவர்கள் மூலமாக அதிசயங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் கர்த்தாவை செய்யவும் காணவும் வைக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உண்மை உத்தமமாய் இருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எல்லா காரியத்தின் மேலும் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம்.